ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். ஏசாயா 29:19 இப்படி சொல்லுகிறது: சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். இங்கே 2 பதம் வருகிறது. ஒன்று மிகவும் மகிழ்ந்து, இன்னொன்று களி கூறுதல். 2க்கும் ஒரே அர்த்தம் தான். சரிதானா? யார் மகிழ்வா, யார் களி கூறுவா? 2க்கும் இங்க விடை அளிக்கிறது சிறுமையானவர்கள். என கண்பானவர்களே, சிறுமையானவர்கள் என்றால் இந்த சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள், அவன் தானே அப்படின்னு எள்ளி நகையாடப்படக்கூடிய மக்கள், வசதியிலே குறைந்தவர்கள், பொருளாதாரத்திலே பின்தங்கினவர்கள், வியாதியிலே பிடிக்கப்பட்டவர்கள், என் மேல அன்பு செலுத்துவதற்கு யாரும் இல்லையே என்று தனிமையாக எண்ணப்படக்கூடிய மக்கள், சிறுமைப்படுத்தக்கூடிய நிலைமையிலே இருக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, அவங்க மகிழ்ச்சி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தில் அல்ல, அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதுனால அல்ல, ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி. என கண்பானவர்களே, நீங்கள் சிறுமையானவர்கள் என்று உணர்கிறீர்களோ, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். கர்த்தருக்குள்ள நீங்க மகிழணும். மனுஷரில் எளிமையானவர்கள் அப்படின்னு போடக்குது. ஒருவேளை சிறுமையானவர்கள் எளிமையானவர்கள் என்றாலே ஒரே அர்த்தத்தை உடைய ஒன்றாகத்தான் இருக்கும். எனினும் ஆண்டவர் நமக்கு புரிவதற்காக சொல்லுகிறார், எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். பணத்தில் களி கூறுவார்கள் என்று அல்ல, தங்களுக்கு வரும் வருமானத்தில் களி கூறுவார்கள் என்று அல்ல, தங்களுக்கு நல்ல ஒரு மனித பேக்ரவுண்ட் இருக்குது அதுல களி கூறுவார்கள் என்று அல்ல, கர்த்தருக்குள். அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் வருகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அது எளிமையானவர்களாக இருந்தாலும் சரி, சிறுமையானவர்களாக இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள மகிழ முடியும். இந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டட்டும். நல்ல ஆண்டவரே, மகிழவும் களிகூறவும் கூடிய கிருபைகளை வைத்திருக்கிறீர். அதை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க நீர் பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.